ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் அப்பாவோட பர்த்டே, அதனால் எங்கள் அம்மா வந்து ஸ்பெஷலான லஞ்ச் செய்ய போகிறாங்க. சரி வாங்க எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ரவா கேக் பண்ண போகிறோம். ரவா கேக் வந்து செம்ம சிம்பிளாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிடலாம். அதில் 200 கிராம்ஸ் ரவை போட்டுக்கலாம். 150 கிராம்ஸ் சர்க்கரையும் போட்டுக்கலாம். 200 ml தயிர் போட்டுக்கோங்க. 50 கிராம்ஸ் பட்டர் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். 100 ml பாலும் போட்டுக்கோங்க. இதிலே கொஞ்சம் ட்ரை நட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம், வால்நட், முந்திரிலாம் அதையும் இது கூட நம்ம போட்டு இன்றைக்கி நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் தான் போட்டிருக்கேன். அதில் வந்து கலரும் உங்களுக்கு நல்லா வரும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் போட்டிருக்கேன். இது மிக்சியில் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கேக் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம மாற்றிக்கலாம். எல்லா இடமும் நல்லா எண்ணெயெல்லாம் தடவி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இதில் இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி பழைய தவா இருந்ததுன்னா இதை வந்து நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த தவா கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம இது வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட ரவா கேக் ரெடி ஆகிடும். கேக் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. மேலெலாம் நடுவில் மட்டும் இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ பாதாம்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரிலாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்கு முன்னாடியே நம்ம வச்சிடலாம். கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இன்றைக்கி ஹஸ்பண்ட் பர்த்டே, நான் பிரியாணி பண்ண போகிறேன். இந்த பிரியாணியோட லிங்க் வந்து நான் கீழே போடுறேன். நான் நிறைய பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் என்னெல்லாம் சமைக்கிறேன்றதை மட்டும் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவோட பர்த்டே. எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் கேக்கெலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதனால் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி இதே செம்மையாக இருக்கும். தான் நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கீ ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு காஞ்ச மிளகாவும் எடுத்துக்கோங்க. பெப்பர் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், பட்டை 1 துண்டு, ஒரு 4 கிராம்பு, அன்னாசி பூ 1, தனியா 2 ஸ்பூன், ஏலக்காய் 1. இது நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸு நம்ம புளி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ஒரு 4 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ½ kg சிக்கன் இதில் போட்டுக்கலாம். தயிர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். கோமாளியில் இருக்க ரம்யா செஞ்ச சிக்கன் கீ ரோஸ்ட் செய்ய போகிறோம்.
இல்லை இது நல்லா வேகட்டும், சிக்கன்லாம் நல்லா வேகட்டும். இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நம்ம அதை கட்டி கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். எங்கள் அம்மா செஞ்ச சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் சிக்கன் பிரியாணி, சிக்கன் கீ ரோஸ்ட், ரவா கேக்லாம் செஞ்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்து நாங்கள் சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் பாய்.